இன்னொரு 10 ஆண்டு காலம் கழிச்சு, இன்னொரு 20 ஆண்டு காலம் கழிச்சு இன்னொரு சீமான் மீண்டும் வந்து இத்தனை லட்சம் இளைஞர்களை உருவாக்கி தமிழை, தமிழ் தேசியத்தை, மக்களை, மண்ணை, மலையை, ஆடு மாடுகளை, மரங்களை காத்து நிற்பதற்கு கொள்கை ரீதியான கூட்டத்தை உருவாக்கி நிறுத்துவார் என்று கற்பனையிலும் நினைத்து பார்க்காது. நாம் தமிழ் கட்சி 117 இடங்களை பெண்களுக்கு என்று ஒதுக்குகிறது என்றால் அதற்கு பின்னால் எவ்வளவு வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் செய்ய வேண்டும்ங்கிறத நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அதிமுகவிலேயோ, திமுகவிலேயோ, தவேகாவிலேயோ ஒரு 117 பெண்கள் இல்லையா? ஆளுமை மிக்க பெண்களை உங்களால் உருவாக்கவே முடியலையா? எதுக்குடா 60 வருஷமா நீங்க கட்சி நடத்துறீங்க? கலைச்சிட்டு போயிருங்க. ஒரு 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது மூலமா நீங்க 15,000 கோடி 20,000 கோடி நீங்க வந்துட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னா இந்த 15,000 கோடியை கொண்டு எத்தனை தரமான மருத்துவமனைகளை கட்டியிருக்கணும், எத்தனை சாலைகளை தரமாக அமைத்திருக்கணும், கல்வி சாலைகளை எத்தனை தூரம் வந்து தரமா அமைச்சிருக்கணும். ஆனா அதை நோக்கி செயல்படாமல் இன்னைக்கு தேர்தலுக்கு எனக்கு ஓட்டு வேணும், அந்த ஓட்டுக்கு மட்டும் நான் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற செயலில் இறங்க வேண்டியது அரசாங்கம். பாலின் சந்தை மதிப்பு 3.5 லட்சம் கோடி கிட்ட போகுது. ஆனா 40,000 கோடியை கொடுக்கக்கூடிய டாஸ்மார்க்கை மட்டுமே கட்டி அழுது கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கமிடையான் உழை. ஊக்கமுடையவனாக இருக்கணும். அந்த ஊக்கமும் எப்படி இருக்கும்னா அசைவில்லா ஊக்கமுடையவனா இருக்கணும். என்னைய ரைடு விட்டா என்ன, என் சின்னத்தை பறிச்சா என்ன, என்னை நீ எவ்வளவு ஒடுக்குனா என்ன, என்னை நீ எவ்வளவு இழிவுபடுத்தினா என்ன, இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லாமல் அசைவில்லா ஆக்கத்தோடு நான் இருப்பேன் என்று சொல்பவரிடம் தானாக போய் சேரும். இந்த முறை நாம் தமிழ் கட்சி சட்டமன்றத்தை நிரப்புவோம். சட்டமன்றத்துக்குள் சென்ற பிறகுதான் எங்க ஆட்ட ஆரம்பிக்கும். உலகெங்கும் வேர்பரப்பி வாழக்கூடிய தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சி எதற்காக வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்தே சொல்லலாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். முதல் கட்டமாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மீது வெறுப்பு கொண்டு, அரசியல் என்றாலே ஒரு சாக்கடை, அந்த அரசியலுக்குள்ள நம்ம போகக்கூடாது, அரசியல் என்பது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படி என்று அரசியலிலிருந்து ஒதுங்கியவன் நான். ஒதுங்கிறதுக்கு முன்னாடி அரசியல் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டா ஆம். என்னுடைய தந்தை வந்துட்டு ஒரு பிரதானமான ஒரு கட்சியில அரசியல்ல இருந்தவர், அரசியல் பதவிகளில் கூட இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அந்த கிராமத்திலேயே வாழ்ந்தால் மீண்டும் அடுத்த கட்டமாக அடுத்த தலைமுறை அரசியல்வாதியாக நானும் ஆக்கப்படுவேன். அப்படிங்கும்போது இந்த அரசியலே வேண்டாம்ப்பா, இதுல இருந்து வெளியாய் ஓடி வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே நகரத்தை நோக்கி ஓடி வந்த ஒரு சிலரில் நானும் ஒருவன். அப்ப எதற்காக இந்த நாம் தமிழ் கட்சிக்குள்ள இணைஞ்சு பயணிக்கிறோம் அப்படின்னாக்க பதவிக்காகவோ பணத்துக்காகவோ அது எதுவுமே கிடையாது. அரசியல் என்றால் சாக்கடை, அதிலிருந்து ஒதுங்கி வர வேண்டும் என்று நினைத்தவனை நீ அரசியலை கவனி. நீ இல்லை என்றால் அரசியல், நல்லவர்கள் வரவில்லை என்றால் அது தீயவர்களாலேயே ஆளப்படும். ஒரு கட்சி நல்ல கட்சியாக இங்கு உருவாகவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் மாறி மாறி தீய கட்சிகளே ஆண்டு கொண்டிருக்கும். அதற்குண்டான மாற்று என்பது ஒரு தீமையை கொண்டு ஒழிக்க முடியாது, நல்லதை கொண்டுதான் ஒழிக்க முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை முன்வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் மேடை மேடையாக பேசுகிறார். அவருடைய ஒவ்வொரு பேச்சும் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிறது. சரியான செயல்பாடு தானே, சரியாக தானே சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற நிலைமை வரைக்கும் என்னை கொண்டு வந்து நிறுத்துது. அதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்க அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் இயற்கை சார்ந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். பா, நீ எல்லாம் வந்துட்டு ஒரு பாட்டில் ஒரு பொத்தல்ல வந்துட்டு தண்ணி வாங்கி குடிச்சிருவ, ஆனா ஆடும் மாடும் யானையும் சிங்கமும் கோழியும் கொக்கும் மைனாவும் சிட்டும் எங்க இருந்து தண்ணியை குடிக்கும்? இந்த தண்ணியை ஒரு மனிதன் வியாபார பண்டமாக மாற்றிவிட்டான் என்றால், மனிதனுக்கு மட்டுமே உருவானது, மனிதனுக்கு மட்டுமே உண்டானது என்ற இந்த தண்ணீரை இவன் கையகப்படுத்திக் கொள்வானே என்றால் இந்த மொத்த உயிர்களும் அழிந்து போகுமே. இதை நோக்கி நீ சிந்திக்கவே மாற்றியங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். உச்சி மண்டையில நச்சுன்னு ஒரு ஆணியை இறக்கின மாதிரி அந்த கேள்வி எனக்குள்ளாக அரசியலை இறக்கியது. அதன் பிறகு அண்ணன் சீமான் பேசிய அத்தனை பேச்சுக்களும் இரவு பகலாக உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்ப அந்த தேவை என்னவா உருவாக்குதுனாக்க, ஒரு நல்லவன், சரியான நபர் இந்த அரசியலை கையில் எடுத்தே ஆக வேண்டும். அப்ப பாதைக்குள்ள, இந்த அரசியலுக்குள்ள நம்ம வந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தை உருவாக்குது. அந்த கட்டாயம் யார் நல்லவர் என்கிற தேடலை கொடுக்கிறது. நான் மக்களுக்கு இப்ப சொல்ல போறதும், நாம் தமிழ் கட்சி ஏன் அப்படிங்கறத சொல்ல விரும்புறதும் ஒன்னே ஒண்ணுதான். நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், சரியான நபர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிறது தான். அப்ப அதை நோக்கிய தேடல் வரும்போதுதான் நாம் தமிழ் கட்சி சரியான நபர்கள், சரியான கட்சியாக பயணிக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு நாம் தமிழ் கட்சியில் என்னை இணைத்துக் கொண்டு வேட்பாளராக இது 4வது தேர்தலை களங்காண்கிறேன். அப்படியாக நம்ம வந்துட்டு பயணிக்கிறோம் அப்படின்னா நான் மக்கள்கிட்ட சொல்றதும் அதுதான். மக்கள்கிட்ட யார் அதிகமாக காசு கொடுக்கிறார்கள், யார் படைபலத்தோடு இருக்கிறார்கள்,
யார் வந்துட்டு ஏற்கனவே வென்றவர்களாக இருக்கிறார்கள், லட்சம் கோடி ரூபாய் எவங்கிட்ட இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் பார்க்காம யார் உங்கள் தொகுதியில் சரியான நபர், யார் இந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், இவர்கள் சட்டமன்றத்துக்குள் போனால் நமது குரலாக ஒலிப்பார்களா இல்லையா, ஏற்கனவே நாம் தேர்ந்தெடுக்க வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சரியான நபர்கள் தானா, அவருடைய சொத்து மதிப்பு என்னவாக இருந்தது, இன்னைக்கு தேதியில என்னவா இருக்கு, மக்கள் பிரச்சனைக்காக எத்தனை முறை சட்டமன்றத்துக்குள் குரல் எழுப்பி இருக்கிறார், நமது தொகுதியின் பிரச்சனையை அவர் எவ்வளவு தூரம் பேசி இருக்கிறார், மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டிருக்கிறார், அதற்குண்டான தீர்வுகள் என்ன வைத்திருக்கிறார், இதை எல்லாத்தையும் மக்கள் தேடி பார்க்கணும். அப்ப சரியான நபர்கள் யார் என்று நீங்கள் தேட ஆரம்பித்தால் கட்சிகளை நோக்கி உற்று நோக்குவீர்கள். அப்படி கட்சிகளை நோக்கி நீங்க உற்று நோக்குறீங்க அப்படின்னாக்க இந்த தேர்தல் களத்தில் மட்டுமல்லாது போராட்ட களங்களிலும் சரி, விவாத களங்களிலும் சரி, இல்ல நாங்கள் ஒரு மாநாடு நடத்துறோம்னா மாநாட்டு களத்திலும் சரி, நேர்த்தியாக சரியாக செயல்படக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழ் கட்சி மட்டுமே இருக்கும். ஏனென்றால் எங்களை வழிநடத்தக்கூடிய சீமான் அப்படியானவர், சரியான நபராக அவர் இருப்பதால் அத்தனை படை தளபதிகளும் சரியான நபர்களாக மாறி நிற்கிறோம். நீங்க ஒரு மாநாட்டை எடுத்து பாருங்க, 5 லட்சம் பேர் கூடி களையக்கூடிய ஒரு மாநாட்டில் இவ்வளவு நேர்த்தியை உருவாக்க முடியும் என்றால் சரியான ஒரு ராணுவ கட்டுப்பாடு போல, ராணுவ கட்டுப்பாட்டுல கூட ராணுவத்தில் மிலிட்டரி பரேடெல்லாம் நடத்துவாங்க பாருங்க, அதுல கூட சில பேர் மயங்கி விழுவார்கள், சில பேர் வந்துட்டு கீழே விழுவார்கள், கெலாமிட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் 5 லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு மாநாட்டில் ஒரு நாற்காலி உடையல, ஒரு சிறு குழந்தை தொலைந்து போகல, ஒரு செல்போன் தொலைந்தா கூட அடுத்த நாள் காலையில் அவருக்கு கிடைக்குது, ஒரு ரூபாய் யார்கிட்ட இருந்தும் பறி போகல, பர்ஸ் அடிக்கல, ஒரு பெண்ணின் மீது ஒரு சீண்டல் ஏற்படல. இப்படியாக கட்டுக்கோப்பாக மக்கள் ராணுவத்தை கட்டி எழுப்ப முடியும்னு உங்க கண்ணு முன்னாடி நிரூபிச்சு காமிச்சிருக்கிறது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும். அப்படியாக நல்லவர்களாக ஒரு படையை கட்டி கொண்டு வரார். சரி, அடுத்தது பணபலம் மிக்கவர்கள் தான் இங்க வந்துட்டு அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற காலகட்டம் இருக்கும்பொழுது, கோடி கோடியாக செலவு பண்றவங்க மட்டும்தான் எம்எல்ஏ ஆக முடியும் அப்படின்னு இருக்கும்போது, ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் வரலாம், உனக்கு உண்டான சரியான அங்கீகாரத்தை நான் கொடுப்பேன் என்று நாம் தமிழ் கட்சி அத்தனை பேரையும் அரவணைத்து ஒடுக்கப்பட்ட, நீங்கள் வந்துட்டு சொல்லக்கூடிய சோகால்டு, நாங்க வந்துட்டு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்து மக்கள் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியவர்கள்ல இருந்து எடுத்து வந்து நீ பெரும்பான்மை தமிழ் தேசியவாதிரா, நீ தமிழன் என்று சொல்லி நேரடியாக கொண்டு வந்து பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள் நிறுத்தி, இவரை நீ தமிழனா பார்த்தா எனக்கு ஓட்டு போடு, நீ சாதி பார்த்து போட்டால் உன் ஓட்டை எனக்கு தீட்டு, அப்படிப்பட்ட ஓட்டை எனக்கு போடாத அப்படின்னு இங்கே தைரியமாக சொல்றதுக்கு ஒரு தலைவனுக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது அண்ணன் சீமான் மட்டும்தான். மற்றவர்கள்லாம் பேச்சில் மட்டுமே இருப்பார்கள், செயலில் காட்ட வேண்டியது இருக்கிறது. பேச்சில் வந்துட்டு பெண்ணியம் பேசுவார்கள். பெண்ணியம் பேசக்கூடிய இந்த கட்சிகள், அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இல்லை இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேகாவாக இருக்கட்டும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி எடுத்து பாருங்க. நாம் தமிழ் கட்சி 117 இடங்களை பெண்களுக்கு என்று ஒதுக்குகிறது என்றால் அதற்கு பின்னால் எவ்வளவு வேலையை அண்ணன் சீமானவர்கள் செய்ய வேண்டும்ங்கிறத நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த பெண்களை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய உரிமை இதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்களாக வந்து முன்னிருந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் எங்களை கேலி கிண்டல் என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாங்க. ஒரு டம்மி வேட்பாளர் போடுறாரு, அதை போடுறாரு, இதை போடுறாரு, காசை வாங்கிட்டு வேட்பாளர் போடுறாருன்னு என்னென்னமோ கேலி கிண்டல். ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமான் சரிசமமான இடங்களை 3வது தேர்தலாக 50% இடத்தை கொடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார். அப்ப அப்படி நிறுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் தேர்தலில் எனக்கு இந்த அரசியல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு புலிப்பாய்ச்சலாக பாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியாக பெண்களை உருவாக்கி கொண்டு வந்துட்டார், களத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். உன் அதிகாரத்தை நீனே பெற்றுக்கொள், உனக்கு உண்டான போராட்டங்களை நீனே முன்னெடுத்து செல் அப்படின்னு சொல்லி பெண்களை கொண்டு வந்து நிறுத்தி கொடுத்ததுல இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா ஆண் வேட்பாளர்களை விட பெண் வேட்பாளருடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குது. அப்போ ஒரு கட்சி நினைத்தால், ஒரு தலைவன் நினைத்தால் பெண்களுக்கு உண்டான உரிமையை பெற்று கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை சாதிக்க முடியுங்கிறத களத்துல காமிக்கிறது நாம் தமிழ் கட்சி. இப்போ இவங்க சொல்லுவாங்க, நீங்க வெறுங்கரண்டையை வச்சுட்டு ஆட்டுவீங்க, எங்கள்கிட்ட என்ன இருக்கு அதனால ஆட்ட முடியலங்கிறதாலும் சொல்லுவாங்க. நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், அதிமுகவிலேயோ திமுகவிலேயோ தாவேகாவிலேயோ ஒரு 117 பெண்கள் இல்லையா? மொத்தமா 117 பெண்கள் இல்லையா? ஆளுமை மிக்க பெண்களை உங்களால் உருவாக்கவே முடியலையா? அப்புறம் எதுக்குடா 60 வருஷமா நீங்க கட்சி நடத்துறீங்க? கலைச்சிட்டு போயிருங்க, கலைச்சிட்டு போயிருங்க. வேண்டாம், உங்களால ஒரு 117 பெண்களை உங்களால உருவாக்க முடியலன்னா கலைச்சிட்டு போயிருங்க. அப்ப அதுக்கு பிறகு நம்மள்ட்ட இன்னொரு கேள்வி வைப்பாங்க, நீங்க வந்துட்டு வேட்பாளர்களால் நிறுத்துறீங்க, கட்சி பொறுப்புகள்ல கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்தில் பிரகடனமாக நான் சொல்றேன், ஒரு கட்சி, அது உலக அளவில் எனக்கு தெரிஞ்சு எல்லா தொகுதிகளிலும், இப்ப 234 தொகுதி நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னா 234 தொகுதிகளுக்கும் மண்டல செயலாளராக ஒரு ஆண் ஒரு பெண் என்று
கட்சி நிர்வாகத்துக்குள் சரிசமமாக 50% இடத்தை கொடுத்து அது செயலில் காட்டி இருக்கிறது யார் என்று கேட்டால் நாம் தமிழ் கட்சி தான். அதற்காகத்தான் நாம் தமிழ் கட்சி வேண்டும் என்று சொல்கிறோம். மற்றவர்கள் பேச்சில் இருக்கும்போது செயலில் காட்டிக் கொண்டிருப்பது நாம் தமிழ் கட்சி. அடுத்தது, ஊழலற்ற லஞ்சமற்ற ஆட்சியை நாங்கள் அமைப்போம். இதை சொல்லாத கட்சியே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்றது என்னன்னா ஊழலற்ற லஞ்சமற்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கோடி கோடியா ஊழல் பண்ணுவேன், லட்ச லட்சமா ஊழல் பண்ணுவேன். அப்ப ஊழல் பண்ணி கைதானவன், கைதாகி சிறைக்கு போனவன், அல்லது கோர்ட் உங்களுக்கு வந்துட்டு தண்டம் விதிச்சு நீங்கள் தண்டத்தை கட்டியவர், இவங்க தான் சொல்லுவாங்க நாங்க வந்துட்டு ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஆட்சியை கொடுக்கிறோம் அப்படின்னு. ஆனா களத்தில் அதை செயலில் காட்டிக் கொண்டிருப்பது யார் என்றால் நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சி சார்ந்த பிள்ளைகளும் எங்கள் தம்பி தங்கைமார்களும் தான். எப்படி சொல்றீங்க அப்படின்னாக்க, ரமணா படத்துல ஒரு டைலாக் வரும், லஞ்சம் வாங்குற ஒருத்தனை காட்டி கொடுக்குறவன் யாரா இருப்பான் அப்படின்னா லஞ்சம் வாங்காத ஒருத்தனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல ஓட்டுக்கு எவன் காசு கொடுக்காமல், எவன் கோடி கோடியாக செலவு செய்யாமல் ஒரு வேட்பாளராக நிற்கிறானோ அவன் தான் நாளைக்கு உங்கள்கிட்ட லஞ்சம் வாங்காம உங்களுக்கு உண்டான திட்டங்கள்ல கையெழுத்து போடுவாங்கிறத நீங்க நல்லா உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு தேதியில என்னால வந்துட்டு ஒரு 20 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுது, இந்த 20 கோடி ரூபாய் 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் வந்துட்டு எம்எல்ஏ ஆயிட முடியுங்கிற நிலைமை இருக்குன்னா அதை நோக்கி நான் செயல்படுறேன் அப்படின்னா, இன்னைக்கு பல்லாவரத்தில் நான் வேட்பாளராக நிற்கிறேன். இந்த பல்லாவர வேட்பாளராக நான் வந்துட்டு ஒரு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் வந்துட்டு வென்றறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. வென்ற முதல் நாள் என்னுடைய மனசுல என்ன ஓடும், கடனுக்கு வாங்கி செலவு பண்ணுமே 20 கோடி, இந்த 20 கோடியை எப்பரா 40 கோடியா மாத்துறது அப்படின்னு வரும். அடுத்த என்ன வரும், அடுத்த தேர்தல்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நமக்கு இந்த 20 கோடி பத்தாதே, அப்போ 30 கோடி இன்னும் செலவு பண்ண வேண்டியிருக்குமே, அதை நோக்கி எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற எண்ணம் வரும். அப்போ எங்க விதை ஊனப்படுது, ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது, இந்த தேர்தலுக்கு கோடி கோடியாக செலவு செய்யும் போது அந்த வேட்பாளரின் மனதில் அந்த விஷ விதை ஊனப்படுகிறது. அப்ப அதை அகற்றிவிட்டு நேர்மையாளனாக நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு ஓட்டு போட்டா போடு, உனக்கு சேவை செய்யறதுக்கு காசு கொடுத்து நான் வரணுங்கிற அவசியம் இல்லை என்று களத்தில் சொல்லி அதை நேர்மையாக செய்து காட்டி கொண்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சி மட்டுமே. மற்ற எந்த கட்சிகளும் இதை செய்யறது இல்லை. மற்ற எல்லா கட்சியும் என்ன, விளம்பரப்படுத்துவதற்கும் அவர்களை வந்துட்டு பெரிதாக பிம்பத்தை காட்டிக் கொள்வதற்கும், நாங்கள் வந்துட்டு வந்தால் இதை செஞ்சு விடுவோம் அதை செஞ்சு விடுவோம் சொல்றதுக்கும் பண்றதுதான். அடுத்ததாக, மக்கள் நலம் சார்ந்து யார் சிந்திப்பது அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னாக்க, மக்கள் நலம் அப்படிங்கிறது எதுன்னா இலவசங்களையோ அல்லது இந்த சலுகைகளையோ அறிவிப்பது அல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னாக்க, நம்ம இலவசங்களை கொடுக்கிறோம், அந்த இலவசங்கள் மூலமாக இதுவரை பெற்றது என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. 60 ஆண்டு காலமாக ஒரு படி அரிசி அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு மாசத்துக்கு 2500 ரூபாய் கொடுக்குறங்கிறது வரைக்கும் வந்து நிக்குது. இப்ப இந்த இலவசங்களை கொடுத்து விட்டதனால் மக்களின் வாழ்வாதாரம் முன்னேறிடுச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த ஒரு 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது மூலமா நீங்க 15,000 கோடி 20,000 கோடி நீங்க வந்துட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னா, இந்த 15,000 கோடியை கொண்டு எத்தனை தரமான மருத்துவமனைகளை கட்டியிருக்க முடியும், எத்தனை சாலைகளை தரமாக அமைத்திருக்க முடியும், கல்வி சாலைகளை எத்தனை தூரம் வந்து தரமா அமைச்சிருக்க முடியும். அப்ப இந்த பள்ளி கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு உழுதுகிட்டு இருக்கு, தலையில வந்துட்டு சுவர் இடிஞ்சு உழுது உங்களுடைய பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இறந்து போகிறார்கள். மருத்துவமனையில சுகாதாரமான இருக்க வேண்டிய இடங்கள்ல சுகாதாரமற்ற தன்மை இருக்கிறது, படுக்கிறதுக்கு படுக்கை அறை கூட இல்லை. அப்படியாக இருக்கக்கூடிய இந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு இதை செய்ய முடியுமா இல்லையா? இதை செஞ்சுட்டா என்ன ஆகும், மக்களுடைய வாழ்வாதாரமே உயர்ந்துடும், அடுத்த தலைமுறைக்கே ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் கிடைச்சிடும். ஆனா அதை நோக்கி செயல்படாமல் இன்னைக்கு தேர்தலுக்கு எனக்கு ஓட்டு வேணும், அந்த ஓட்டுக்கு மட்டும் நான் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. முன்னாடி எல்லாம் எப்படி ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னாக்க, ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிற ஒருத்தர் கொள்ளையடிப்பார், அந்த கொள்ளையடிச்ச காசை லஞ்சமா கொடுப்பார், ஏற்கனவே இவர் லஞ்சமா வாங்கினதை லஞ்சமா கொடுப்பார். ஆனா இப்ப என்ன தெரியுமா இல்லையா, நான் கொள்ளையடிச்ச பணம் எனக்கு, அதெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ வரிப்பணமா கட்டினில உன் பாக்கெட்ல இருந்து நான் எடுத்தல அதையே திருப்பி லஞ்சமா கொடுக்குறேன், 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய், இதை வச்சுக்கிட்டு எனக்கு நீ ஓட்டு போடு, நான் மட்டும் கொள்ளையடிச்சு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது லீகலா கொடுக்கக்கூடிய லஞ்சம். இதை நாம எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இதை எதிர்த்து கேள்வி கேட்கிறது. ஏன்னா மக்களுடைய வரிப்பணம் வெம்பாடுபட்டு உழைச்சு வேர்வை சிந்தி மக்கள் உழைச்சு கொண்டு வந்து கொட்டக்கூடிய வரிப்பணத்தை உங்கள் தேவைக்காக நீங்க ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இப்படி விரயமாக எரித்து நீங்க வந்துட்டு அதை செலவு செஞ்சுட்டு அதை எடுத்து செலவு செஞ்சுட்டு மக்கள் மீது இந்த கடன் சுமையை வந்துட்டு அள்ளி திணிச்சு கொண்டே இருப்பீங்க அப்படின்னாக்க அது எங்க போய் நிற்குங்கிற கேள்வி வரும். இலங்கையில் என்ன நடந்துச்சு, நேபாளத்தில் என்ன நடந்துச்சு, மற்ற நாடுகள் என்ன நடந்ததுங்கிறத கண்கூடாக பார்த்த பிறகு நாம சொல்றோம். அப்படியாக நீங்கள் வெறும் கடனை மட்டும் வாங்கி கொண்டு வரியை மட்டும் வாங்கி கொண்டு நீங்க இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும்னாக்க நாம் தமிழ் கட்சி வைக்கக்கூடிய தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போகணும்.
தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன? அண்ணனுடைய வீடியோ இப்பயும் வைரலா போயிட்டு இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீத்தேன் ஈத்தேன்னு நீ வந்துட்டு ஈரக்குலையை போட்டு ஒழுக்கிற மாதிரி நீ வந்துட்டு மண்ணிலேருந்து தோண்டி எடுக்காத. இங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுடைய கழிவிலிருந்து குப்பையிலிருந்து நம்ம வந்துட்டு கழிவுகளை வச்சு இதன் மூலமாக பயோகேஸை உருவாக்கி மக்களுக்கு எரிவாயுவை நம்ம கொடுக்க முடியும், அதை தன்னிறைவு அடைய முடியும் அப்படிங்கிறத டேட்டாவோட நாங்கள் வந்துட்டு சொல்றோம். அதை நோக்கி இந்த அரசாங்கங்கள் நகர்ந்து இருந்திருந்தால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மொத்த தேவையில ஒரு 50% நம்மளால இந்த இயற்கை முறையாக வரக்கூடிய இதுல இருந்து நம்ம அடைஞ்சிருக்க முடியுமே. ஆனால் இன்னைக்கு தேதியில கேஸ் தட்டுப்பாடுன்னு ஒண்ணு வருதுன்னா தமிழ்நாடு தலையை நிமிர்த்தி காலர் தூக்கிட்டு சொல்லும், எங்க மாநிலத்தில் கேஸ் தட்டுப்பாடு இல்லை, நாங்கள் தற்சார்பாக இதை செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு உண்டான தகுதி இருந்திருக்கும். சொல்ல முடியலையே. ஏன்? நீங்க தற்சார்பை நோக்கி போகல. லெஸ் கவர்னன்ஸ் இஸ் பெட்டர் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, இந்த கவர்னன்ஸ் எல்லாத்தையும் கடங்காரன்ட்ட விட்டுருவான், அவன் பார்த்துக்குவான், நம்ம வந்துட்டு கையெழுத்த மட்டும் போட்டா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ செயலில் இறங்க வேண்டியது அரசாங்கம். அதை தற்சார்பை நோக்கி போகணும், பொருளாதாரத்தில் தற்சார்பை நோக்கி போகணும். நீங்க வந்துட்டு பாலின் சந்தை மதிப்பு 3.5 லட்சம் கோடி கிட்ட போகுது. ஆனா 40,000 கோடியை கொடுக்கக்கூடிய டாஸ்மார்க்கை மட்டுமே கட்டி எழுதி கொண்டு இருக்கிறீர்கள். அப்படின்னா அதை நோக்கி நீங்க போகணும் அப்படிங்கறத சொல்றோம். தாய்மை பொருளாதாரத்தை நோக்கி போகணும் அப்படிங்கறத சொல்றோம். இது எல்லாமே நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய மாற்று சிந்தனை. இந்த மாற்று சிந்தனை மக்களுக்கு புரிவதற்கு சில காலங்கள் பிடித்திருக்கலாம். ஆனால் இந்த 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து மக்களிடத்தில் சென்று தன்னுடைய கருத்துக்களை மிக ஆழமாக விதைத்து கொண்டே இருக்கிறது. மற்றவங்க எல்லாம் வந்துட்டு பேச்சில் இருக்கும்போது சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆண் எஸ்பி ஒரு பெண் எஸ்பி, ஒரு ஆண் கலெக்டர் ஒரு பெண் கலெக்டர். இப்ப எங்க வந்து நிட்டாங்க, ஒரு ஆண் முதல்வர் ஒரு பெண் முதல்வர், அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்கல்ல. அந்த மாதிரி பேச்சில மட்டுமே அவங்க இருக்கும்போது செயலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை கொடுத்து நாம் தமிழர் கட்சி படித்தவர்களாக, இளைஞர்களாக, ஆதி தமிழ் குடியை வந்துட்டு பொது தொகுதியில் நிறுத்தக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி செயலில் நிற்கிறது என்பது மக்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, ஒரு வளர்ச்சி விகிதம் எல்லா இடத்துலையும் அப்படியே சீரா வளர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா அந்த டிப்பிங் பாயிண்ட் என்ற ஒரு மொமெண்ட் வரும்போது நேரடியாக வளர்ச்சி செங்குத்தாக வளரும். அப்ப அந்த செங்குத்தான வளர்ச்சி என்பது வெற்றியை நோக்கி அப்படியே உந்தி தள்ளிடும், அதை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற நிலைமை வரும். அந்த வெற்றியை நோக்கி நாம் தமிழர் கட்சி இந்த 2026 தேர்தலில் வருது. எங்களுடைய வள்ளுவ பாட்டனார் சொல்கிறார், ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் இடையான் உழை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வந்துட்டு ஊக்கமுடையவனாக இருக்கணும். அந்த ஊக்கமும் எப்படி இருக்கும்னா அசைவில்லா ஊக்கமுடையவனா இருக்கணும். சிபிஐ வருது, பணிஞ்சிட்டேன், எனக்கு வந்துட்டு கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு பிறகு பாசிச பாஜகங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டேன், பாஜக என்ன மிரட்டுது, கூட்டணிக்குள்ள போலாமா இல்லையான்னு நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன், இப்படி எல்லாம் ஒரு தேர்தலை கூட சந்திக்காதவர்கள் படிந்து அடிபணிந்து போகும்போது என்னைய ரைடு விட்டா என்ன, என் சின்னத்தை பறிச்சா என்ன, என்னை நீ எவ்வளவு ஒடுக்குனா என்ன, என்னை நீ எவ்வளவு இழிபடுத்தினா என்ன, இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லாமல் அசைவில்லா ஆக்கத்தோடு நான் இருப்பேன் என்று சொல்பவரிடம், அசைவில்லா ஊக்கத்தோடு இருப்பேன் என்று சொல்பவரிடம் வெற்றி தானாக போய் சேரும் அப்படின்னு வள்ளுவ பாட்டன் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில இந்த முறை நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்தை நிரப்புவோம். சட்டமன்றத்தை நிரப்புவதை நீங்கள் எல்லோரும் பார்ப்பீர்கள். சட்டமன்றத்துக்குள் சென்ற பிறகுதான் எங்க ஆட்டம் ஆரம்பிக்குது. இதுவரை நாங்கள் மக்கள் மன்றத்தில் என்ன பேசிக் கொண்டிருந்தோமோ, மக்களுக்காக எப்படி போராடி கொண்டிருந்தோமோ, அதை விட 100 மடங்கு வேகமாக, அதை விட இன்னும் வீரியமாக சட்டமன்றத்துக்குள் மக்களுடைய குரலாக நாங்கள் ஒலிக்கும் போதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை என்ன என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். நான் இன்னொரு முறை தெளிவா சொல்றேன், வெளிப்படையாக சொல்றேன், இன்னொரு 10 ஆண்டு காலம் கழிச்சு, இன்னொரு 20 ஆண்டு காலம் கழிச்சு, இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி வெற்றி அடையாம போயிருச்சு, ஒரு தலைமுறை கடந்து போயிருச்சு, எல்லாம் நடந்துருச்சுன்னு கூட வச்சுவோம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து, அடுத்த தலைமுறையின் சேர்ந்து, சீமான் வந்தார்ப்பா, பல லட்சக்கணக்கான இளைஞர்களை உருவாக்கி வச்சிருந்தார், நல்லவர்களை உருவாக்கி வச்சிருந்தார், நல்ல அரசியலை பேசினார், என்னுடைய பெற்றோர்கள் விட்டுட்டாங்க, அவங்களை எல்லாம் கை விட்டுட்டாங்க, அந்த நாம் தமிழர் கட்சி வெல்லாமல் போயிருச்சு, ஒரு கம்யூனிஸ்ட் போல போயிருச்சு, அப்படியெல்லாம் நீங்க வந்துட்டு அழுது புலம்பி பிரயோஜனமே இல்லை. இன்னொரு சீமான் மீண்டும் வந்து இத்தனை லட்சம் இளைஞர்களை உருவாக்கி தமிழை, தமிழ் தேசியத்தை, மக்களை, மண்ணை, மலையை, ஆடு மாடுகளை, மரங்களை காத்து நிற்பதற்கு கொள்கை ரீதியான கூட்டத்தை உருவாக்கி நிறுத்துவார் என்று கற்பனையிலும் நினைத்து பார்க்காதீர்கள். எங்களுக்கு வலு இருக்கும் போதே, எங்களுக்கு தோள்களில் ஓடும் திறன் இருக்கும் போதே எங்களிடம் கொடுத்து பாருங்கள், ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்காக நாங்கள் காட்டுகிறோம். கோடி கோடியாக கொட்டி நீங்கள் செலவு செய்தாலும்
இப்படியான நல்லவர்களை நீங்கள் கண்டறிய முடியாது என்கிற அளவுக்கு உங்களுக்கு சட்டமன்றத்தில் வேலை செய்வதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் தமிழர் கட்சி வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.